டெர்மட்டோஃபைட் பற்றி பார்க்க போகிறோம். டெர்மட்டோஃபைட்னா என்னென்னா, டெர்மட்டோஃபைட்னா வந்து அதுக்கப்புறம் டீனியா அண்ட் ரிங்வார்ம் சொல்கிறாங்க. இது வந்து டீனியா ரிங்வார்ம் வந்து ரிங்வார்ம்லாம் வந்து டெர்மட்டோஃபைட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தீஸ் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபங்கை அண்டு இப்போ வந்து கேரட்டின் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபங்கை அண்ட் கேரட்டின் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீஸ் வந்து லிவரில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட மார்ஃபாலஜி வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் ட்ரிப்போனிமா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ட்ரைகோப்டன் இருக்கா. ட்ரிகோப்டனில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ட்ரிகாப்டன் இருக்கா. ட்ரிகாப்டன் அதுக்கப்புறம் வந்து ரூப்ரம், அதுக்கப்புறம் ரூப்ரம், மெட்டாக்ரோஃபைட், மெட்டாக்ரோஃபைட், வைலோலாக்கம், இருக்குது. மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோஃபைட்டான் இருக்குது. மைக்ரோஸ்பைரமில் வந்து மைக்ரோஸ்பைரம் அடியோனலி பேஸ்ட் வந்து மார்ஃபாலஜிக்கில் வந்து ட்ரைகாப்டான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து மேலே வந்து கேப் போடுவாங்களா, அதை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பென்சில் ஷேப்பில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ட்ரைகாப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு மைக்ரோஸ்போரன் இருக்குது. அதுக்கப்புறம் எபிடெர்மோஃபைட்டான் இருக்குது. எபிடெர்மோஃபைட்டான் அதுக்கப்புறம் மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோஃபைட்டான். அதுக்கப்புறம் வந்து ஆந்த்ரோஃபிலஸ் வந்து என்னென்னா, இந்த டிபெண்டிங் அப்பான் தி யூஷுவல் ஹேபிட்ஸ் ஆஃப் த ஹியூமனு, அனிமல்ஸு, அதுக்கப்புறம் சாயில்ஸு. எத்தியாலஜி வந்து எது மூலியமாக இருந்தால், அதுக்கப்புறம் ஜூஃபிலிக்கு, அத்திரோஃபிலிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜியோஃபிலிக்குன்னு இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் ஆயிலேருந்து வரக்கூடியது வந்து ஜியோஃபிலிக்குன்னு சொல்லுவாங்க. ஜூஃபிலிக் வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்லேருந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் வந்து அத்திரோஃபிலிக்குன்னு இருக்குது. அத்திரோஃபிலிக் வந்து அதுக்கப்புறம் வந்து ருப்ரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெட்டாக்ரோஃபைட்டுன்னு சொல்கிறாங்க. மெட்டாக்ரோஃபைட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிரான்சுரன் இருக்குது. அப்புறம் வந்து வைலோகம், வைலோகம்னு இருக்குது. இது வந்து என்னதுன்னா ட்ரிபாட்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜூஃபிலிக்கில் வந்து ட்ரிப்போனிம், அதுக்கப்புறம் வந்து இது என்னதோ ஒரு ஃபேமிலி இருக்குது, ட்ரைகோப்டன் ஃபேமிலியில் உள்ள அதுக்கப்புறம் வந்து யூனிட்டியம் அதோட ஃபேமிலி ட்ரைகோப்டன் யூனிட்டியம். இவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு டெர்மட்டோஃபைட்டில் வந்து இவங்க பேஸ்ட் ஆன் த கிளாஸிஃபிகேஷன் 3 டைப் ஆஃப் மைக்ரோஸ்போரன், எபிடெர்மோஃபைட்டான், ட்ரைகோப்டனில் வந்து ட்ரைகோப்டன் ரோபிட்டின், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மெட்டாக்ரோஃபைட்டானு, வேலிகுலம், ட்ரைகோப்டன் கேனடின்ஸ் அதெல்லாம் இருக்குது. ட்ரைகோப்டன் ஃபுலாக்குசம் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேஸ் வந்து எத்தியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வந்து ஆந்த்ரோஃபிலஸ், அதுக்கப்புறம் இந்த ஆந்த்ரோஃபிலஸ்ன்னு இருக்குது. இன்ஃபெக்டட் ஹியூமன் ஆந்த்ரோஃபிலஸ், இன்ஃபெக்டட் ஹியூமன்ஸு ஆந்த்ரோஃபிலஸ்ன்னு இருக்குது. இன்ஃபெக்டட் ஹியூமன்ஸில் வந்து ஜூஃபிலிக்காக இருக்குது. இன்ஃபெக்டட் ஹியூமனில் வந்து ஜூஃபிலிக்கு. இன்ஃபெக்டட் ஹியூமனில் வந்து ஜூஃபிலிக், இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் ஆஸ் அ பாடி அதுக்கப்புறம் ஜியோஃபிலிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேத்தோஜெனசிஸில் வந்து மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கா. இது வந்து மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் அக்வர்டு பை தி டைரக்ட் கான்டாக்ட் வித் சாயிலோட வந்து டைரெக்டாக வந்து கான்டாக்ட் வச்சிருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டெர்மட்டோஃபைட்டில் வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிடோண்டல், தீஸ் வந்து ஸ்கின், அதுக்கப்புறம் நெயில், அதுக்கப்புறம் ஹேர் இருக்குது. பேத்தோஜெனசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறாங்க. இன்குபேஷன் பீரியட் வந்து 1 to 2 வீக்ஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அட்ரோபோஃபிலிக்கில் வந்து டெர்மட்டோஃபைட் இருக்குது. அந்த டெர்மட்டோஃபைட் வந்து இது வந்து என்னென்னா டெர்மட்டோஃபைட் வந்து குரோனிக் லீஷனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குரோனிக் லீஷன் டெர்மட்டோஃபைட்டுன்னு போட்டுட்டு அட்ரோபோஃபிலிக்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோஃபிலிக் இது எல்லாமே வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து மோர்லி இந்த மோர் அக்யூட் இந்த இன்ஃப்ளமேட்டரி இந்த ரெஸ்பான்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் வந்து டீனியா கேபிடஸ், டீனியா பெட்ரிஸ், டீனியா கேபிடஸ், டீனியா குவாரிஸ், அதுக்கப்புறம் வந்து டீனியா பார்பே இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து டீனியா பார்பே இதெல்லாம் வந்து டெர்மோட்டோஃபைட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் வந்து டீனியா கேபிட்டன்ஸ், டீனியா கார்பஸ், டீனியா கேபிட்டன்ஸ், டீனியா கார்பன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் வந்து கேரியான்ஸ் கேபிட்டன்ஸ் வந்து தீஸ் ஆர் த இன்ஃபெக்ஷன் வந்து நோ ஹேரி இந்த ஸ்கின்னாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேவரிங்காக இருக்குது, நோ கேரி இந்த ஸ்கின்னாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டீனியா பெலிடின்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து டீனியா பார்பேனா டீனியா ஃபேஷியலில் இருக்கக்கூடிய தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இம்பரைசேட்டட், அதுக்கப்புறம் டீனியா நெயிலில் வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து டீனியா மேனும் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். இந்த லெப்பர்டு டைனஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ஸ்க்ரேப் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேர் பிக் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நெயில்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பிரேஷன் செம், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீஷன்ஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மாய்ஸ்சர் ஃப்ரீ பேப்பராக வந்து இருக்குது. டைரக்ட் எக்ஸாமினேஷன் வந்து கேஓஹெச் வந்து டைரக்ட் வந்து கேஓஹெச் வந்து தீஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து மவுண்ட்டாக இருக்குது. கேஓஹெச் வந்து மவுண்ட்டாக இருக்குது. கல்ச்சரில் வந்து மீடியா ஃபோட்டோ டெக்ஸ்ட்ரோஸ் அகாரன் இருக்குது. ஃபோட்டோ இருக்குது. டெர்மோட்டோஃபைட் வந்து டெஸ்ட் இந்த மீடியம் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரேராக இருக்குது. இதெல்லாம் வந்து போட்டுக்கிறணும். ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரேராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காலனி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக்மெண்டேஷன் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, பிக்மெண்டேஷன் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக் ஐடென்டிஃபிகேஷனில் வந்து இருக்கா. இது வந்து மைக்ரோஸ்கோபிக் ஐடென்டிஃபிகேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து கொனிடியான்னு இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொனிடியா இருக்குது. மைக்ரோகொனிடியா, மேக்ரோகொனிடியா இருக்குது. மைக்ரோகொனிடியா வந்து ஸ்மால் யூனிசெல்லார் இருக்குது. மேக்ரோகொனிடியா வந்து மல்டிசெல்லார், அதுக்கப்புறம் செப்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மார்ஃபாலஜியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பயோகெமிஸ்ட்ரியில் வந்து யூரியஸ் டெஸ்ட் வந்து இருக்குது. யூரியஸ் டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேர் டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து ஏசெக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் மலேரியாவில் இருக்கா. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சைக்கிள் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸில் இருக்குது. தீஸ் சைக்கிள்ஸ் ஆஃப் த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து தீஸ் ஆர் டிட்டர்மைன் த 2 host. அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன் தீஸ் ஆர் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த 2 host இருக்குது. அதில் வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் வந்து ஒரு வெட்டிபிரேட்டில் வந்து இருக்குது சொல்கிறாங்க. ஏசெக்ஷுவல் சைக்கிள் இருக்குது. இதில் வந்து ஏசெக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இருக்குது. இது வந்து மேனில் தான் இருக்கும் ஏசெக்ஷுவல் சைக்கிள். இதோட பேராசைட் வந்து தீஸ் ஆர் த பேராசைட் வந்து லிவர்லேயும் அதுக்கப்புறம் வந்து லிவர்லேயும் ஆர்பிசிலையும் இருக்குது. தீஸ் ஆர் த ரிடக்ஷன் இஸ் அக்கரிங் இன் த ஏசெக்ஷுவல் மீடியேட்டட் அட் த அதுக்கப்புறம் வந்து ஜைகோமெண்ட் இருக்குது. தீஸ் ஆர் த இன்ஃபெக்ஷன் த ஹோஸ்ட். தீஸ் ஆர் த termination of the parasites இருக்குது. ஜைகோமி வந்து these are the infective stage of the parasites இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஃபெக்ஷன் ஹோஸ்ட், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் transmission of the parasite. ஹோஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த பேராசைட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹோஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த பேராசைட்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பைரோசைட்ஸ் இருக்குது. ஸ்பைரோசைட்ஸ் வந்து தீஸ் ஆர் த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் த பேராசைட்ஸ் இருக்குது. இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் த பேராசைட்டில் வந்து ஸ்போரோசைட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து தீஸ் ஆர் த பேராசைட் இந்த இது மினிட் ஆஃப் த மோட்டிலிட்டி அதுக்கப்புறம் மினிட் ஆஃப் த மோட்டிலிட்டி வந்து அதுக்கப்புறம் ஸ்லைட்லி கவர் டு த ஸ்டிக். அதுக்கப்புறம் வந்து சிக்கல் ஷேப்டு ஆர்கனிசமாக இருக்குது. தீஸ் ஆர் த எண்ட் ஆஃப் த கண்டினியூ டு த அதுக்கப்புறம் vesicular nucleus and mitochondria anterior to the end of the depression to the apical cup இருக்குது. These are the pair of the secretory organ. These are opening into the apical cup வந்து ஓப்பனிங்காக இருக்கும். These are the secretory அப்புறம் வந்து proteolytic secretion in the proteolytic of this enzyme of the secretion. These are the facilitate of the penetration and entry of the sporocytes into the into the host செல்ஸாக வந்து என்ட்ரி ஆஃப் த ஸ்போரோசைட்ஸ் இந்த ஹோஸ்ட் செல்ஸாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோஸ்ட் செல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ கட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஹியூமன் கட்டுன்னு இருக்குது. ஹியூமன் கட்டு வந்து ஏசெக்ஷுவலாக இருக்கக்கூடியது வந்து ஹியூமன் கட் தான் சொல்கிறாங்க. ஸ்போரோசைட்ஸ் வந்து ஃபார்மேஷன் வந்து இதில் தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேமெட்டோஃபைட்டு ஸ்போரோசைட் ஃபார்மேஷன் வந்து அதுக்கப்புறம் ஆர்பிசி வந்து நியூக்ளியஸ்குள்ளே போய் மிடிட்ரி அதுக்கப்புறம் வந்து ட்ரோபோசைட்ஸ் எஸ் ஃபேஸில் போய் அதுக்கப்புறம் எஸ் ஃபேஸில் போகுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசோன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து
மெரோசியாலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெரோசியாலைட் ஆர்பிசின்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆர்பிசியில் வந்து அதுக்கப்புறம் இந்த ஆர்பிசியில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த கேமிட்டோஃபைட் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஃபால்சிபெரம் ட்ரிப்போனியமாக பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம் சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம் வந்து மறுபடியும் வந்து இங்கேருந்து வெளில போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜைகோட்டமின்னு சொல்கிறாங்களா. அந்த ஜைகோட்டமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜைகோட்டமி வந்து these are about the half of the after infection of the அதுக்கப்புறம் வந்து after infections of the sporozoites is decreasing in the blood serum and it does not appear in the அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஜென்ட் and does not appear in the agent of the 6 daysல வந்து இதுக்கிட்ட அதுக்கப்புறம் does not appear in the agent like 6 days. அதுக்கப்புறம் வந்து 6 days இருக்குது. These are the unit of the period of the entry of the liverல போய் அதுக்கப்புறம் asexuals அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரெடோ அதுக்கப்புறம் வந்து சைசோமி போட்டாங்க. இந்த சைசோமி வந்து தீஸ் ஆர் த இண்டிவிஜுவல் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. லிவர் சைசோமி எரித்ரோசைட் சைசோமின்னு இருக்குது. லிவர் சைசோமி வந்து ப்ரீ எரித்ரோமேட்டிக் ஃபேஸ்ன்னு இருக்குது. ப்ரீ எரித்ரோமேட்டிக் ஃபேஸில் வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து சைசோய்ட் ஆகி இந்த மெச்சூர் சைசோய்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி 1200 அதுக்கப்புறம் 1200 அதுக்கப்புறம் மைக்ரோசைட்ஸ் மைக்ரோசைட்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் த பாசஸ் இன்டு த பிளட் சர்க்குலேஷனில் வந்து பாஸ் ஆகி இது வந்து அட்டாக் டு த எரித்ரோசைட் யாருக்கு இருந்தது எரித்ரோசைட் இருக்குது. பினைன் எரித்ரோசைட்னு இருக்குது. அதுக்கு பினைன் எரித்ரோசைட் இருக்குது. எக்ஸோ எரித்ரோசைட்ஸ் இருக்குது. தீஸ் வந்து 8 days வந்து அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மோடியம் வைவக்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரீ பிளேட்லெட் அதுக்கப்புறம் வந்து பீரியட்னு இருக்குது. ப்ரீ பிளேட்லெட் பீரியடில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்னா, முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல வந்து அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோசோயிட்டு மெட்டாகிரிப்டோசோயிட்ஸ் இருக்கா. இது வந்து அப்படியே பிளட்டுக்குள்ளே போய் ட்ரிப்போசோயிட்ஸாக மாறுது. இந்த ட்ரிப்போசோயிட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து சிக்னட் ஆஃப் த ஒரு ரிங் மாதிரி ஒரு ரிங் ஸ்டேஜ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அமைலாய்டு ஸ்டேஜ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து அமைலாய்டு ஸ்டேஜ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்னட் அதுக்கப்புறம் ரிங் ஸ்டேஜ்னு இருக்குது. அதுக்கப்புறம் அமைலாய்டு ஸ்டேஜ்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிக்னட் ஸ்டேஜ்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹிமோசோயின் கிரானியூல்ஸ் எரித்ரோசைட்டிக் அதுக்கப்புறம் வந்து எரித்ரோசைட்டிக் மெரோசோயிட்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து லிபரேஷன் ஆஃப் த எரித்ரோசைட்டிக் மெரோசைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த டிஃபரன்ஷியேஷன் இன் த கிரானுலோசைட். தீஸ் ஆர் த டிஃபரன்ஷியேஷன் இன் த கிரானுலோசைட்ஸ். தீஸ் ஆர் அட்டாக்கிங் எ நியூ ஆர்பிசியில் வந்து அட்டாக்கிங் மெகா கேமிட்டோஃபைட்டாகவும் மைக்ரோ கேமிட்டோஃபைட்டாகவும் மாறுது. அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெகா கேமிட்டோஃபைட்லேருந்து மைக்ரோ கேமிட்டோஃபைட்டாக மாறுறாங்க. இதில் வந்து ஏசெக்ஷுவல் ஃபார்மேஷன் வந்து இந்த மாதிரி தான் நடக்கிறோம். கேமிட்டோஃபைட்டு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸோ எரித்ரோசைட் பேஸ்ட் வந்து தீஸ் ஆர் தி ப்ரீ எரித்ரோபைட்டிக் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ் லிவர் இருக்குது. அந்த ஃப்ரெஷ் லிவர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து எரித்ரோசைட்டிக் ஃபேஸில் இருக்குது. தீஸ் ஆர் த லிவர் இந்த கிரிப்டோசைட்ஸ். தீஸ் ஆர் பிகம் டு த ஸ்பெரிக்கல். தீஸ் ஆர் அண்ட் த நான் பிக்மெண்ட் இருக்குது. நியூக்ளியஸ் இஸ் டெரிவேட் இன்டு த மல்டி நியூக்ளியேட்டட் அதுக்கப்புறம் சீசராக இருக்குது. தீஸ் ஆர் த ஸ்குவீசன் வந்து ரப்ச்சர் then it is produced in the several thousand of அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோமெரோசைட்ஸ் இருக்குது. மெட்டாகிரிப்டோமெரோசைட்ஸ் வந்து டூ டைப்பாக இருக்குது. மைக்ரோ மெட்டாகிரிப்டோமெரோசைட்ஸ் இருக்குது. மேக்ரோ கிரிப்டோமெரோசைட்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து மஸ்கிட்டோ ஸ்டேஜ் வந்து ஸ்போரோசைட்ஸ் இருக்குது. ஹியூமன் ஸ்டேஜில் வந்து ஹியூமன் ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸோ எரித்ரோ ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. எக்ஸோ எரித்ரோ ஸ்டேஜில் வந்து இங்கே உள்ளே போய் லிவருக்குள்ளே போய் எக்ஸோ எரித்ரோசைட்ஸ் அப்புறம் வந்து செல் சைக்கிள் போய் ஏசெக்ஷுவல் வந்து ஃபார்மேஷன் வந்து கேமிட்டோஃபைட் வந்து ஃபார்ம் ஆகி அந்த மஸ்கிட்டோ வந்து இதாக தான் வந்து எக்ஸோ எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே இது லிவர் ப்ரீ எரித்ரோசைட்ஸ்னால் வந்து வேறு எதுவுமே இல்லை. இந்த ப்ரீ எரித்ரோசைட்ஸ்னால் வந்து இந்த இடத்துலேருந்து சரிப்பா. ப்ரோ எரித்ரோசைட்ஸ்ன்னு இருக்குது. தீஸ் ஆர் த சிக்னிஃபிகண்ட் ஆஃப் த ரிங்கில் வந்து இந்த சிக்னிஃபிகண்ட் ஆஃப் த ரிங்கில் ஸ்டேஜில் இருக்குது. எரித்ரோசைட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கீசோகெமி அதுக்கப்புறம் வந்து ட்ரோப்போசைட்ஸ் ஸ்கீசோகெமின்னு இருக்குது. ட்ரோப்போசைட்ஸ்ன்னு இருக்குது. அக்கா வேறு
போரோசைட்ஸ் மெரோசைட்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் அதுக்கப்புறம் வந்து ப்ரோ எரித்ரோசைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சீசரில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரோ எரித்ரோசைட் சீசன் இருக்குது. ஃபீமேல் மெகா கரியோசைட் இருக்குது. மேல் மைக்ரோ கரியோசைட் இருக்குது. மைக்ரோ கரியோசைட் தீஸ் ஆர் த ஃபார்மேஷன் ஆஃப் த கிராமல். அதுக்கப்புறம் வந்து கேமெட்டோசைட்ஸ் இருக்குது. இன்குபேஷன் பீரியட் இருக்குது. போஸ்ட் எரித்ரோசைட் ஸ்குவீசிங் வந்து நடக்குது அப்படி சொல்லி போட்டுக்கலாம். இது வந்து கல்டிவேஷன் ஆஃப் வைரஸ் இருக்குது. கல்டிவேஷன் ஆஃப் வைரஸ் வந்து the virus is extremely a small infectious agent இருக்குது. These are the involved to the cells. These are the type of the infectious cells இருக்குது. These are the technique in the cultivation of the identification of the animal virus இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்வைவோ இன்வெட்ரோன் இருக்குது. இருக்குது. These are the bed of the embryonic body tissue. அதுக்கப்புறம் வந்து இன்வெட்ரோவில் வந்து the cell. அதுக்கப்புறம் இன்வெட்ரோவில் வந்து செல்லாக இருக்குது. The primary வந்து the primary purpose of the virus. The primary purpose of the viral cultivation. These are the isolation of the identification of the virus. Isolation and the identification of the virus. Method of cultivation வந்து என்ன சொல்கிறாங்கன்னா inoculation of the virus. வைரஸ் கல்டிவேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்வைவோ இன்வெட்ரோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் த வைரஸில் வந்து இப்போ இனாக்குலேஷன் த வைரஸ் ஆஃப் த அனிமல்ஸ். இனாக்குலேஷன் த வைரஸ் ஆஃப் த எம்ப்ரியோனிக் எக்னு இருக்குது. ஒரு டெஸ்ட் டியூப் கல்ச்சர்னு இருக்குது. எம்ப்ரியோனிக் கல்ச்சர்னு இருக்குது. டெஸ்ட் டியூப் கல்ச்சர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து அனிமல் இனாக்குலேஷன் இருக்குது. அனிமல் இனாக்குலேஷன் வந்து திஸ் ஆர் நாட் கல்டிவேட்டட் இந்த எம்ப்ரியோ. அதுக்கப்புறம் அனிமல் கல்டிவேஷன் வந்து அதுக்கப்புறம் இது வந்து இப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இனாக்குலேஷன் வைரஸ் ஆஃப் த அனிமல்ஸ். இது லெபரட்டரி டயக்னோசிஸ் ஆஃப் த வைரல் பேத்தோஜன். மங்கி ரேபிட்ஸ் கினிபிக்கு ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இனாக்குலேஷன் வந்து அனிமல்ஸில். அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசைட்டில் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் த அனிமல் இனாக்குலேஷனில் வந்து டயக்னோசிஸ் அதுக்கப்புறம் பேத்தோஜெனசிஸ் கிளினிக்கல் சிம்டம்ஸ் இருக்குது. டயக்னோசிஸ் பேத்தோஜெனசிஸ் கிளினிக்கல் சிம்டம்ஸ் is determine the productions of the antibiotics can be identified as a primary inoculation center of the virus இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து mix provided to the study of the virus. It is used for the study of the immune response of the epidemiology. Oncogenesis இருக்குது. அதுக்கப்புறம் வந்து disadvantages of the animal inoculation வந்து these are the extensive of the difficulty in the maintaining of the animal. These are the difficulty in choosing of the animal by the அதுக்கப்புறம் வந்து particular virus இருக்குது. Some viruses could not be grown in the ஒரு சில வைரஸ் வந்து could not be grown in the animals. ஒரு சில வைரஸ் வந்து could not be grown in the animals வந்து grown ஆகாது. அப்புறம் வந்து these are not produced in the models of the vaccine. The issues is related to the அப்புறம் வந்து issues is related to the animal welfare சிஸ்டத்தில் பண்ணுறாங்க. இனாக்குலேஷன் ஆஃப் த எம்ப்ரியாலஜி எக்கில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து 36% இருக்குது. 2 to 3 டேஸில் வந்து பண்ணுறாங்க. தீஸ் ஆர் த இனாக்குலேஷனில் பண்ணுறாங்க. என்னென்ன இனாக்குலேஷன்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் எக் யோக்கில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிடில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்னியோட்டிக் இனாக்குலேஷன் பண்ணுறாங்க. எக் யோக் இனாக்குலேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அலண்டாயிக் இனாக்குலேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குளோரோ அலண்டாயிக் மெம்பரேனில் பண்ணுறாங்க. அப்புறம் குளோரோ அலண்டாயிக் மெம்பரேன் இருக்குது. அலண்டாயிக் கேவிட்டியில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்னியோட்டிக் சாக்லையும் பண்ணுறாங்க. யோக்ஸாக் இனாக்குலேஷனும் பண்ணுறாங்க. இப்போ வந்து இது டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நிறைய அலர்ஜிக்கு வந்து காசு ஆகுது. இப்போ வந்து டிஷ்யூ கல்ச்சரில் பண்ணையில் அதுக்கப்புறம் வந்து ஆர்கன் கல்ச்சர்லேயும் எக்ஸ்பிளான்ட் கல்ச்சர்லேயும் அதுக்கப்புறம் செல் கல்ச்சர்லேயும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் செல் கல்ச்சர் வந்து பிரைமரி செல் கல்ச்சர் இருக்குது. டிப்ளாய்டு செல் கல்ச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் செல் லைன்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் அட்வான்டேஜஸ் வந்து செல் கல்ச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த செல் கல்ச்சரில் வந்து டிடக்ஷன் ஆஃப் த வைரஸ் இஸ் grow to the cell culture இருக்குது. சைட்டோபேத்திக் டிஃபெக்ட் இருக்குது. மெட்டபாலிக் இன்ஹிபிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெமட்டோபாய்டிக் இருக்குது. டிஷ்யூ கல்ச்சர்லேயே வந்து நிறையா இருக்குது. டிஷ்யூ கல்ச்சரில் வந்து என்னென்ன கல்ச்சர்லாம் இருக்குன்னா பிரைமரி டிஷ்யூ கல்ச்சர் செல் கல்ச்சர் இருக்குது. டிப்ளாய்டு செல் கல்ச்சர் இருக்குது. செமி கண்டினியூஸ் செல் கல்ச்சர் இருக்குது. கண்டினியூஸ் செல் லைன்ஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் த செல் கல்ச்சர் இருக்குது. ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்குது. சீசராக இருக்குது. அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் த செல் கல்ச்சர் இருக்குது. டிடெக்ஷன் ஆஃப் த
வைரஸ் க்ரோத் இந்த செல் கல்ச்சர்ன்னு இருக்குது. சைட்டோபத்திக் எஃபெக்ட்னு இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஹிபிஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீம் அட்மினிஸ்ட்ரேஷனாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மொனிலியாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். மொனிலியாசிஸ்னால் வந்து ஒரு அப்சஷன். மொனிலியாசிஸ்னால் வந்து ஒரு வெஜைனா தான் மொனிலியாசிஸில் வந்து ஒரு வெஜைனா. மொனிலியாசிஸ்னால் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் டிஸார்டர். மொனிலியாசிஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொனிலியாசிஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து கேண்டிடியாசிஸ்னால் வந்து ஃபர்தர் மொனிலியாசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கேண்டிடியாசிஸ் வந்து டெஃபினேஷன் வந்து மொனிலியாசிஸ் தீஸ் ஆர் த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபங்கஸ் ஜீன் ஆஃப் த கேண்டிடியான்னு சொல்கிறாங்க. வெஜைனா மொனிலியாசிஸ் வந்து கேண்டிடியாஸ்ன்னு சொல்கிறாங்க. வெஜினல் கேண்டிடியாசிஸ். அதுக்கப்புறம் வந்து காசஸ் வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். தீஸ் ஆர் த காசஸ் வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட் ஆஃப் த வெஜினல் சான்சஸ் இருக்குது. காசஸ் வந்து எதனால்னா வெஜினல் சான்ஸ் வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் ஃபங்கை வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சொல்கிறாங்க. புவர் ஹைஜீனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக் யூஸஸாக இருக்குது. ஓரல் கான்ட்ரசெப்டிவ்னால வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து கோரல் கான்ட்ரசெப்டிவ்னால வரக்கூடியது. செக்ஷுவலி இன்ஹெரிட்னால இருக்குது. இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் வந்து டயபெட்டிக், HIV, ப்ரெக்னன்சி, ஒபேசிட்டி, ப்ராட் ஸ்பெக்ட்ரம். சிம்டம்ஸ் வந்து வெஜினல் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்னிங் சென்சேஷன் இருக்கும். இரிட்டேஷன் ஆஃப் த செர்விக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரெட் லைக் ஈஸ்டி லைக் இருக்குது. டயக்னோசிஸ் டெஸ்ட் வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க, பம்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யூரின் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. யூரின் அனாலிசிஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. காம்ப்ளிகேஷன் வந்து மொனிலியாசிஸ் வந்து கேன் ஸ்ப்ரெட் த்ரூ த பாடி. நம்ம பாடி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கேண்டிடியாசிஸ் இருக்குது. மெலிக்னன்ட், நெஃப்ரோபதிக்னு இருக்குது. குட் நாட் பி. அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த இன்வெசிவ் ஆஃப் த கேண்டிடியாசிஸ். வந்து இந்த இன்வெசிவ் ஆஃப் த கேண்டிடியாசிஸ் வந்து ஒரு எஃபெக்டிவ் ஈக்குவாலிட்டி ஆஃப் த லைஃப் ஆஃப் இருக்குது. த இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபேஸ் ஆஃப் த செக்ஷுவல் கேவிட்டி வந்து செக்ஷுவல் கேவிட்டின்னு இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து டு அவாய்ட் த regret of the personal hygiene வந்துருக்குது. டு அவாய்ட் த regret of personal hygiene, அவாய்ட் த regret of the personal hygiene இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி ஃபங்கல் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மைக்கோனோசல் இருக்குது. அதுக்கப்புறம் மைக்கோனோசல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பியூட்டோகோனோசல் இருக்குது. மைக்கோனோசல் நைட்ரேட் இருக்குது. பியூட்டோகோனோசல் நைட்ரேட் இருக்குது. இருக்குது. நர்சிங் கேரில் வந்து பேஷண்ட் வித் த வெஜினா மொனிலியாசிஸ் இருக்குது. நர்சிங் கேரில் வந்து குட் நாட் பி ரெக்கமெண்டட். வந்து இந்த நர்சிங் கேர் ஆஃப் த பிளானில் வந்து டயக்னோசிஸ் பண்ணணும் நல்லாவே. அதுக்கப்புறம் நர்சிங் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எவாலுவேஷன் பண்ணிவிட்டு அது கோல் என்னென்னா ஒரு பேஷண்ட் வந்து ஹேஸ் நோ பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் ரிலேட்டட் டு த பெயின், டிஸ்கம்ஃபர்ட், ரிலாக்ஷன் வந்து டயக்னோசிஸ் வந்து நர்சிங் டயக்னோசிஸில் வந்து பண்ணுவாங்க. அவ்வளோதான். அஸ்காரிஸ் தான் வந்து ரவுண்ட் வார்ம்னு சொல்கிறாங்க. இந்த அஸ்காரிஸ் வந்து மைனோ பர்புக்கு வந்து பர்ச்கே ஏதோ ஒன்று பேர். அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது. அஸ்கார்பிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து அஸ்காரிஸ் லம்ப்ரிகாடிஸ். இதோட ஹேபிட் வந்து 30 சென்டிமீட்டர் அளவுக்குமே வளரும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேர் வந்து நார்மல் கோஸ்ட்டில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பயோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பயோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதில் வந்து என்னென்னா இந்த வார்ம் வந்து மியோசிஸ் வந்து மைக்கோசிஸ் வந்து இருக்குது. மோஸ்ட் காமன் ஆஃப் த ட்ராபிக் அண்டு சப்ட்ராபிக்கலில் வந்து சப்ட்ராபிக்கல் ஹைஜீன் ஆஃப் த இதில் வந்து வளரக்கூடியது. இது வந்து எது மூலிமா வந்து அடல்ட் வந்து தீஸ் ஆதி அதுக்கப்புறம் ரிசம்பிள் அஸ் எத்துவா மாதிரியே இருக்கும். ஃபீமேல் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். மெயில் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மார்ஃபாலஜி வந்து ஒரு எக்கு மாதிரி இருக்கும். எக்கோட மார்ஃபாலஜி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டிலைஸ்டு அண்ட் அன்ஃபெர்டிலைஸ்டு எக்காக இருக்கும். ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து ஒரு சைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அன்ஃபெர்டிலைஸ்டு எக்குன்னு இருக்குது. லைஃப் சைக்கிள் வந்து என்னென்னா த லைஃப் சைக்கிள் ஆஃப் த அஸ்காரிஸ் வந்து கம்ப்ளீட் த சிங்கிள் ஹோஸ்ட் ஹியூமனில் வந்து சிங்கிள் ஹோஸ்ட் ஹியூமன் த ஸ்டேஜஸ் ஆஃப் த எக் ஃபீக்கஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சாயில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹியூமன் இன்ஃபெக்ஷன் இருக்குது. லிபரேஷன் ஆஃப் த லார்வேன் இருக்குது.
அதுக்கப்புறம் மண்ணிலேருந்து வரக்கூடியது, ஃபீக்கஸ்லேருந்து தான் வரக்கூடியது. அதுக்கு மைக்ரேஷன் ஆஃப் த லார்வே வந்து லார்வே ஆஃப் த லங்ஸு, மைக்ரேஷன் ஆஃப் த லார்வே ஆஃப் த லங்ஸ்ன்னு இருக்குது. ரீஎன்ட்ரி ஆஃப் த அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி ஆஃப் த ஸ்டொமக் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வரக்கூடியது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ஹேண்ட் வாஷ் இல்லாமல், ஒழுங்காக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருக்கிறது. ஃபுட்டு ஹைஜீன் ஒழுங்காக இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டேப் வாட்டர் ஒழுங்காக இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பேத்தோஜெனசிஸில் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் வந்து 2 ஃபேஸஸ் இருக்குது. மைக்ரேஷன் ஃபேஸ்ன்னு இருக்குது, அடல்ட் ஃபார்ம் ஃபேஸ்ன்னு இருக்குது. மைக்ரேஷன் ஃபேஸில் வந்து திஸ் மைக்ரேஷன் ஃபேஸ் வந்து காசஸ் இன்டு தி சிவியாரிட்டி இஸ் டெப்த் டு தி host of the nutrient. These are the number of the migrant to the larvae இருக்குது. during the migration the model of the egg, model of the lungs and the larvae, these are the causes of the during the migration. These are molding their lungs இருக்குது. larvae molding their lungs இருக்குது. These are maybe the causes of the pneumonia when low grade fever வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேத்தோஜெனசிஸ் இருக்குன்னா பேத்தோஜெனசிஸில் வந்து ஒரு ஃபியூ வார்ம் இருக்குது. ஃபியூ வார்ம் வந்து இன்டெஸ்டைனல் புரோட்டோசோம் இருக்குது. ஃபியூ வார்மல் இன்டெஸ்டைனல் புரோட்டோசோமில் வந்து தீஸ் ஆர் த அப்நார்மல் பெயின் வந்து இருக்குது. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து இப்போ இன்டெஸ்டைனல் அஸ்காரிஸ் இருக்குது, பல்மனரி அஸ்காரிஸ் இருக்குது. இன்டெஸ்டைனல் அக்ராஸ் வந்து வாமிட்டிங், டயரியா இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் வீக்னஸஸ், அதுக்கப்புறம் வந்து அப்நார்மலிட்டிஸு, அதுக்கப்புறம் மால் அப்சார்ப்ஷனால் வரக்கூடியது. டயக்னோசிஸ் வந்து ஸ்டூலில் வந்து பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப்பில் வந்து குட்டி குட்டியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ரேயில் வந்து நம்ம அழகாக வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து செரோ டயக்னாசிஸ் சொல்கிறாங்க. செரோ டயக்னாசிஸ்லேயும் வந்து டைரெக்டாக வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீமோக்ளூட்டினேஷன் டெஸ்ட்லேயும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அமினோ இன்ஃப்ளோரன்ஸ்லேயும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் அதுக்கப்புறம் வந்து சிடி ஸ்கேன்லேயும் பார்க்க முடியும். ட்ரீட்மெண்ட்டில் வந்து மெபெண்டசோல், அதுக்கப்புறம் வந்து பெப்பிராசின் சிட்ரேட்டாக இருக்குது. ஹேண்ட் வாஷ் வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். வெஜிடபிள்ஸையும் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி பீல் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வந்து டீனியாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டீனியாசிஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜோனோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜோனோட்டிக் டிசீஸ் வந்து 2 பேராசைட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டெட்டானஸ், அதுக்கப்புறம் டீனியாசிஸ் சோலியம், டீனியாசிஸ் சாஜினேட்டான் இருக்குது. டீனியாசிஸ் சாஜினேட்டா வந்து ஒரு அதுக்கப்புறம் ஹை எண்டமிக் சோர் ஆஃப் சாரா ஈஸ்டர்ன், அதுக்கப்புறம் வந்து மெட்ரியாட்டின்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் த பார்ட் ஆஃப் த யூஎஸ்எஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியா கம்யூனிட்டி அண்டர்கூட மாடரேட் ப்ரிவலன்ஸாக இருக்குது. சொனாலிட்டமில் வந்து இது வந்து எண்டமிக் ஆஃப் த மெனி கம்யூனிட்டியில் வந்து இருக்கக்கூடியது. மெயின்லி வந்து ஆஃப்ரிக்கா, ஏஷியாவில் இருக்கும். எண்டமிக் இன் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து எபிடெர்மாலஜியில் வந்து அதுக்கப்புறம் வந்து சாஜினேட்டா, டீனியா சோலியம், டீனியா சாஜினேட்டா. தீஸ் ஆர் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஹோஸ்ட் வந்து பேராசைட் இன் த மேன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். லார்வே ஸ்டேஜ் ஆஃப் த சாஜினேட்டா, டீனியா சாஜினேட்டா வந்து தீஸ் ஆர் த கேட்டில் ஆஃப் த டீனியா சோலனம் வந்து பிக்கில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் எபிடெர்மல் டெர்மினேட்டிஸில் வந்து திஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து எப்படி இருக்குன்னா பிக்கு கவுலேருந்து அப்படி டேரெக்டாக வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து எபிடெர்மோலைசிஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்டர் கூக் பீஃப் சாப்பிட்றவங்க, எக்கு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரெயின் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் எக்கு அண்ட் பவல் ஆஃப் த ஸ்டொமேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் த கிளினிக்கல் இன்ஹெல்தியாக இருக்கும், அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அனரெக்சியா இருக்கும், குரோனிக் இன்ஜெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அக்ளூஷன், அதுக்கப்புறம் மேபி அசோசியன்லி தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் த அப்பண்டைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொலஞ்சைட்டிஸ்ன்னு இருக்குது. மோஸ்ட் சீரியஸ் ரிஸ்க் வந்து டெட்டனஸ், சொலினியம் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹியூமன் சிஸ்டிக் இருக்குது. ஹியூமன் சிஸ்டிக் வந்து மோஸ்ட் ஹியூமன் இன்ஃபெக்ஷன் இட் காஸ்ட் பை த இன்ஜெக்ஷன் ஆஃப் த எக்குன்னு இருக்குது. எக்கு வந்து டிஸ்இன்டிகிரேட்டட் இன்டு தி அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் லிவ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து
initiative via to the hepatic portal system and the dispersed throughout the body இருக்குது cystic that developed in the nervous system and that develop in the nervous system. These are the serious test of the individual of the community வந்திருக்குது. டயக்னோசிஸ் வந்து நம்ம நல்லா சிபிசிடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சிபிசிடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் மெஷரில் the treatment is infected the person. அதுக்கப்புறம் மீட் இன்ஸ்பெக்ஷனாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ மீட் இன்ஜெக்ஷனு, ஹெல்த் இன்ஸ்பெக்ஷனு, ஹெல்த் எஜுகேஷனு, அதுக்கப்புறம் ஹெல்த் எஜுகேஷனு, அதுக்கப்புறம் என்னென்னா சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் த சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷு, இம்ப்ரூவ் த லிவிங் கண்டிஷன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் இஸ் ஆஃப் த சேவேஜ் இஸ் ஆஃப் த ஃபார்மிங் இருக்குது. ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் ப்ராசி அதுக்கப்புறம் குவிண்டலாக இருக்குது. அதுக்கப்புறம் பாசிக்விண்டல் இருக்குது. சிங்கிள் டோசேஜ் ஆஃப் நிக்லோசமைடு இருக்குது. ட்ரீட்மெண்ட் கிரிப்டோசெர்கோசிஸ் இருக்குது. தீஸ் ஆர் த இண்டிவிஜுவல் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் த கிறிஸ்டின் இருக்குது. ஆல்பெண்டசோல், அதுக்கப்புறம் ப்ராசிகூன், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெக்டோல், பாசிகுனாக்டோல் அப்படி சொல்கிறாங்க. பாசிகுனாக்டோல்னு சொல்கிறாங்க. த டியூரேஷன் இஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த வெரி இட் கேன் பி ரிலீசஸ் என்றது பாசிகுனாட்டல்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிடைசஸ் டிஷ்யூஸ் டைமார்பிக் வந்திருக்குது. ஸ்பைரோ, அதுக்கப்புறம் ட்ரைகோசிஸ் இருக்குது. பிளாஸ்டோமைகோசிஸ்ன்றது, ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் இருக்குது. காக்சிடியோ, அதுக்கப்புறம் ஐடோமைகோசிஸ் இருக்குது. காக்சிடியோ ஐடோமைகோசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெனிசிலினேஷன் இருக்குது. கான்டாக்ட் என்னென்னா ஸ்பைரோகேசஸ், ஸ்போரோட்ரைகஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்போரோட்ரைகஸ் இருக்கா. ரோஸ் கார்டனர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. கேஷுவேட்டிவ் ஃபேக்டராக என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்போரோதைராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எபிடெர்மாலஜியில் என்ன சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்போரோஃபைட்ஸ் அசோசியேட்டட் வித் பிளான்ஸு. அதுக்கப்புறம் டைமார்பிக் ஃபங்கை அப்படின்னா ட்ரைகோசிஸ், பிளாஸ்டோமைகோசிஸ், ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ், அதுக்கப்புறம் காக்சிடியோமைகோசிஸ், பாராகாக்சிடியோமைகோசிஸ் அப்படின்ட்டு இருக்குது டைமார்பிக் ஃபங்கையில். பாராகாக்சிடியோமைகோசிஸ். அதுக்கப்புறம் ஸ்போரோட்ரைகோசிஸ் இஸ் a family of the Sporotrichosis family. அதுக்கப்புறம் எபிடெர்மாலஜி, wound and break. அதுக்கப்புறம் பேத்தோஜெனசிஸில் அதுக்கப்புறம் டூ எக்ஸ்ட்ரா செல்லுலர் புரோட்டீனியஸ் 1, புரோட்டீனியஸ் 2. அதுக்கப்புறம் 2 கிரானுலோமேட்டஸ் பேட்டர்ன். அதுக்கப்புறம் ட்ரைகாய்டு, டியூபர்குலாய்டு டெஸ்ட்டு, ஃபாரின் பாடி டைப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் லிம்ஃபேட்டிக் அண்ட் அதுக்கப்புறம் சப்குட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது. கிளினிக்கல் டைப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் லிம்ஃபோகுட்டேனியஸ் சூப்ரா, அதுக்கப்புறம் ஸ்போரோட்ரைகஸ், ஃபிக்ஸ்டு குட்டேனியஸ் ஸ்போரோட்ரைகஸ், மியூகோகுட்டேனியஸ் ஸ்போரோட்ரைகஸ், டிசெமினேட்டட் ஸ்போரோட்ரைகஸ். அதுக்கப்புறம் பல்மனரி ஸ்போரோட்ரைகஸ்ன்னு இருக்குது. லிம்ஃபோகுட்டேனியஸ் ஸ்போரோட்ரைகஸ் அப்படின்னா மோஸ்ட் காமனாக அதுக்கப்புறம் சப்குட்டேனியஸ் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஸ்போர்ஸ் இஸ் பெனிட்ரேட்டிங் இன்டு த ஊண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பைரோட்ரைகேடுன்னு இருக்குது. ஃபிக்ஸ்டு குட்டேனியஸ் ஸ்பைரோட்ரைகேஸ்ன்னு இருக்குது. ஃபிக்ஸ்டு குட்டேனியஸ் ஸ்பைரோட்ரைகேஸ் இருக்குது. மியூகோகுட்டேனியஸ் ஸ்பைரோட்ரைகேஸ்ன்னு இருக்குது. டிசெமினேட்டட் ஸ்பைரோட்ரைகேஸ்ன்னு இருக்குது. பல்மனரி ஸ்பைரோட்ரைகேஸ்ன்னு இருக்குது. லெபார்ட்டரி டயக்னோசிஸில் டைரக்ட் மைக்ரோஸ்கோப், ஃபங்கல் கல்ச்சராக இருக்குது. இம்யூனோ டயக்னோசிஸ் இருக்குது. ஸ்பெசிமனில் நோடியூல்ஸ் இருக்குது, ஸ்வாபிங் இருக்குது, ஓப்பன் லீஷன் இருக்குது. டைரக்ட் மைக்ரோஸ்கோப்பில் கேஓஹெச் பார்ப்பாங்க, ஸ்டெயினில் பார்ப்பாங்க. ஆர்கானிசம் கிரிகராக இருக்கா, அதுக்கப்புறம் அது ஷேராக இருக்காதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம்
ascaroid பாடியாக இருக்குது. these are the ascaroid பாடியாக இருக்குது. these are the direct smear of the examination direct smear of examination the histopathological examination இருக்குது. அதுக்கப்புறம் ஃபங்கல் கல்ச்சரில் வந்து இந்த மாதிரி ஸ்பெசிமென் காலனிஸ் வந்து பார்ப்பாங்க. these are the creamy கலரில் இருக்கும். creamy கலர் வந்து appear with the 3 to 5 daysல இருக்கும். turn grey and brown and black கலரில் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. டைப் ஆஃப் ஸ்போரலேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து மைக்ரோஸ்கோப்பியில் இப்படி பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் அயோடின் வந்து போடுவாங்க டெஸ்ட்டில். அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து பொட்டாசியம் அயோடின் போட்டால் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓரல் அதுக்கப்புறம் வந்து கீட்டோகொனாசோல், அதுக்கப்புறம் வந்து இட்ராகொனாசோல் போடுவாங்க. கேங்க்ரீன் பற்றி பார்க்க போகிறோம். கேங்க்ரீனில் வந்து கேங்க்ரீன் இஸ் டெட் பாடி டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ட்ரை கேங்க்ரீன், வெட் கேங்க்ரீன் இருக்குது. கேங்க்ரீன், இன்டர்னல் கேங்க்ரீன், அதுக்கப்புறம் ஃபார்சன்டிக் கேங்க்ரீன் இருக்குது. கேங்க்ரீன்னா வந்து இட் இஸ் அ ஃபேட்டல் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரேப்பிட்லி ஸ்ப்ரெட் இன் த இன்ஃபெக்ஷன் இஸ் கிளாஸ்ட்ரீடியல் ஆர்கானிசம் இஸ் த ரிசல்ட் வந்து மயோ நெக்ரோசிஸ் இருக்குது. விச் இஸ் த காஸ் ஆஃப் மயோ நெக்ரோசிஸ் இருக்குது.